ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் நீதி தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு மனப்பாடமான பகுதி. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சங்கீதம் திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்தை நம்ம அப்படி பாராம சொல்லக்கூடியவர்கள் இங்க இருக்கிறீங்க. அநேகர் இந்த வேத வசனத்தை மனப்பாடம் செய்திருப்பீங்க. நீங்க டெய்லி ஜெபத்துக்கு கூட இந்த வேத பகுதியை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதம் நமக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு ஆயராக இருக்கிறார், எனக்கு ஏதும் குறைபடல என்று சொல்லி ஆரம்பிக்கிற இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளுமே உண்மையாகவே நமக்கு ஒரு புதிய பலத்தையும் உற்சாகத்தையும், தேவன் நம்மை வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலிலே ஒரு நம்பிக்கையின் கதவுகளையும் நமக்கு திறக்கக்கூடிய ஒரு உன்னதமான சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த 23ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செய்வார்? புத்துயிர் அளிப்பார் என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்தை எடுத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது? நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனால் எந்த தீங்கிற்கும் நான் பயப்பட மாட்டேன். உமது கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை தேற்றும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ரொம்ப நம்ம நாகரிக உலகத்துல இருக்கிறோம். இந்த நாகரிக உலகத்துல ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாங்களும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, இல்ல 2 பேர் தான் சில வீட்டுல இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா என்னன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்தினுடைய வேதனையான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு உடல் பலவீனம், ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற அவர் அந்த நோயினால இரவு என்ன செய்கிறார்? படுக்கையிலிருந்து கீழே விழுகிறார். படுக்கையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறார். விழுந்த அவர் விழுந்த மாதிரியே செத்து போயிட்டார். ஏன்? பல மணி நேரம் அந்த இரத்த கசிவு இருந்திருக்கிறது. ஆனா பாருங்க, அடுத்த அறையில அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவருடைய மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா என்ன, வீட்டுல பெரிய LCD டிவில ஒரு ஸ்கிரீன்ல மனைவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நைட்டு சில இடத்துல அவங்க சில வீடுகளில் டிவி போட்டதும் தெரியாது, அணைக்கிறதும் தெரியாது. ஒருவேளை சூடாகி உடஞ்சாதான் அதுவா நிற்கும். சரி, இந்த மாதிரி பக்கத்துல கடைசியில காலையில அப்பாவை என்ன சிலத்துல படுக்கையில கிடக்கிறவங்க ஏதாவது சத்தம் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா அது அப்படியே தான் கிடப்பாங்க. இல்லை நாத்தம் அடிக்கணும், பக்கத்து ரூமுக்கு ஏதாவது வாடை வந்தாதான் தெரியும். அப்ப அதுல செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு, அது ஒரு பெரிய இது. ஆனா இறந்து அவரை அடக்கப்பட்டியில தூக்கி வச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அடக்கப்பட்டியில வச்சிருக்குங்க. அடக்கப்பட்டியில வச்சிருந்தா அங்க ஜெபம் பண்ண போகும் பொழுது பார்த்தா அங்க ஒரு அடக்கப்பட்டியில தூக்கி வச்சிருக்குது, இறந்து போன சரீரம் கிடக்குது. ஆனா பாருங்களேன், அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் கையில ஒண்ணு வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜெபமா பண்ணிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். அவனதான் முடிஞ்சு போச்சு, தூக்கி போட வேண்டியதான் என்பது போல அவர்கள் எந்த விதத்திலும் எந்த ஒரு சொல்லுவோம்ல ஒரு கல்லு போடப்பட்ட கல்லு அப்படி ஒரு மறுத்து போன ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு அதிகமாகி கொண்டே வருகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு இல்லாம போயிட்டு வருது. என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அநேகர் சொல்லுகிறது, பிரதர் எனக்கு ஒரு ஆறுதலுக்கு கூட யாரும் இல்ல, என்னை தேற்றுவார் இல்ல, என்னை ஆற்றுவார் இல்ல, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, இந்த பிரச்சனை முடியும், கவலைப்படாதீங்க, உனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்று எனக்கு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லக்கூடிய யாருமே இல்ல அப்படின்னு அழுகிறவர்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னை தேவன் தேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல ஒருவேளை நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் ஆற்றும். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஒருவேளை மன கஷ்டத்தோட சில பேர் வந்திருக்கலாம், ஒருவேளை மனதுல ஒரு அமைதி இல்லாம, ஆறுதல் இல்லாம, குடும்பங்கள்ல நடக்கிற சில பிரச்சனைகள், வாழ்க்கையில இருக்கிற விரக்தி, தோல்வி, எதுவோ ஒரு காரியம் நஷ்டமடைந்து, ஒருவேளை ஏமாற்றப்பட்டு, நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலை அனுபவிச்சு வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேற்றுவார். நீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். எசையா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு. என்ன செய்யுங்கள்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்று விட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவளின் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்று விட்டாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமானவர்களே, என் மகளே, என் மகனே, உனக்கு ஆறுதலை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு ஆண்டவரை என்ன வசனத்தை கொடுக்கிறது, நீங்க என்ன தர போறீங்க, என்ன பேச போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க, நான் உங்களை என்ன செய்வேன்? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை தர்றாரு அப்படின்னா, நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாரையும் பாருங்க. நான் சமீபத்துல ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணும்படியாக போயிருந்தோம். அப்ப அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. என்னம்மா, திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போதான் அப்படின்னு யாரோ ஒருவர் ஜெபம் பண்ண வந்து ஒரு செஞ்சிட்டாரு. இப்ப அநேகர் ஜெபம் பண்றவங்க அந்த பதற்றத்தை ஏற்படுத்துறவங்க மாதிரி ஆயிட்டாங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சுனாமி வரப்போகுது, பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்றது அங்க இருந்து ஒரு டிவிலேயோ யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாரு. ஆனா வாழ்றவனுக்கு தான் பதட்டம் தெரியும், பயம் தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ண வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய இது இருக்குமா, கவனமா இருந்துக்கோங்க போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பொல்லாத ஆவி உங்களை என்ன செய்யுது, துரத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த உலகத்துல இன்னைக்கு அநேக சம்பவங்கள் இப்படி நடக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்கள், ஆறுதல் கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு உட்கார்ந்து யோசித்து பார்த்தா, நீங்க பிறகு படிங்க, நேரம் இல்ல. எசையா 38ஆம் அதிகாரத்துல, எசையா 38ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன ராஜா? எசேக்கியான்னு ஒரு ராஜா. இந்த எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு மரணப்படுகையில கிடக்கிறார். கவனிக்கிறீங்களா? நீங்க படிச்சீங்கன்னா அந்த பகுதி தான் இருக்குது. மரணப்படுகையில ஒரு மனுஷன் கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எசையாவை அனுப்பி சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, உன் வீட்டு காரியம் எல்லாம் ஒழுங்குபடுத்து. அப்படின்னா அர்த்தம் என்ன? யார் யாருக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உனக்கு அப்புறம் யாரு இந்த பதவியில உட்காரணுமோ எல்லாத்தையும் முடிவு பண்ணிரு. ஏன் நீ சாக போறன்னு சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. நம்ம ஆபரேஷனுக்காக அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணிட்டு சொல்றோம், ஆபரேஷனா பண்ண போற, ஆபரேஷன் சக்சஸ், ஆளு க்ளோஸ் அவுட். அதனால மனசு போகும்போது பொண்டாட்டிட்ட எல்லா கணக்கையும் சொல்லிட்டு போவே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி செத்து போயிடுவோம். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்களேன், எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் என்னடா பாஸ் ஆக போற,
அப்படின்னு ஒரு பிள்ளைய பார்த்து சொன்னா எவ்வளவு வலிக்கும். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ எசையாவே நீ போய் எசேக்கியாட்ட சொல்லு. அவன் என்ன பண்றான் பாருங்க, சிறு பிள்ளையை போல எசேக்கியாங்கிற ராஜா சுவரு புறமா திரும்பிட்டாரு. திரும்பி அழுறாரு, ஆண்டவரே என்ன பாரு, என்னுடைய நிலைமையை பாரு, இதோ என் வாழ்க்கையில பாதியிலேயே நான் பெயர்வன, உண்மை துதிக்க முடியாத. நீங்க பரவாயில்ல, எசையா 38 அவன் அழுறதெல்லாம் இருக்கு, அவன் புலம்பல் இருக்குது, அழுறான், சிறு பிள்ளையை போல கதறி அழ ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த எசையா சொல்லிட்டு போயிட்டாரு எசேக்கியாட்ட. ஆனா ஆண்டவர் சொன்னார், எசையா போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுப்பா, என் பையன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அல்லேலூயா. நீ அவனுக்கு போய் சொல்லு, பயப்படாத, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார். கை தட்டுங்க பாபு. ஆண்டவர் உன் கண்ணீரை, உன் கதறல் அவர் கேட்டார். அதனால உன்னுடைய ஆயுசு காலத்தை 15 ஆண்டுகள் மிகுதிப்படுத்தி கொடுக்கிறார். உன் வாழ்நாளெல்லாம் உன் தேசத்துல யுத்தம் இல்லாம நீ சமாதானத்தை காண்பாய். கை தட்டுங்க பாப்போம். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க யாராவது மன நொந்து வாழ்க்கையில விரக்தி அடைந்து வேதனையின் மத்தியில என் வாழ்க்கை எப்படி நஷ்டமா தான் இருக்குமா, என் வாழ்க்கை எப்படி கஷ்டமா தான் இருக்குமா, ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரி இந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரி ஏதாவது என் வாழ்க்கையில இதுதான் நடக்குது, நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, ரொம்ப துயரத்தை அனுபவிப்பீங்க, ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இப்படிலாம் நிறைய டயலாக் எல்லாம் யாராவது சொல்லிருக்கலாம். ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் மொழி கூறுங்கள், கனிவான மொழியை சொல்லுங்கப்பா. ஏன், என் பிள்ளைகளுடைய தண்டனைகள்லாம் முடிய போகிறது. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகளுடைய துக்க நாட்கள்லாம் முடிய போகிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் இன்னைக்கு ஆறுதல் அடைவீர்கள். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். ஆமென். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் நீங்க 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. மனம் உடைந்த ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஆறுதல் சொல்ல சொன்னார்னா 42 5வது வசனம் பாருங்க. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் வருவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. நெஞ்சமே நீ நம்பிக்கை இழப்பது ஏன். அநேகர் இன்னைக்கு நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், மன வியாகுலத்தோடு வந்திருக்கலாம். இந்த பிரச்சனை தீராது, இந்த வியாதி தீராது, இந்த குடும்ப கஷ்டம் தீராது, கடன் பாரம் தீராது, எல்லாம் மற்றவங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கை ஆகிவிட்டது என்று நீங்கள் நம்பிக்கை இழந்து எங்கே உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து தளர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் இந்த பகுதியை நீங்க பாருங்களேன். 6வது வசனம் சொல்லுகிறது, என் நெஞ்சம் மிகவும், சொல்லுங்க, நெஞ்சம் எப்படி இருக்குது? ரொம்ப தளர்ந்து போயிருக்குங்க. ஏன் ஏன் அப்படின்னா, நெஞ்சம் ஏன் தளர்ந்து போயிருக்கு? ஒரு மனுஷன் ஏன் தளருவான் சொல்லுங்க பாப்போம். எப்ப தளர்ச்சி வரும்? எப்ப மனம் உடைந்து போகிறது? எப்ப உடையும் சொல்லுங்க, எப்ப உடையும்? தம்பி, கவலை அதிகமாகும் போது இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கேள்விகள் எழுப்பும் போது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கேள்விகளை எழுப்ப எழுப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்க இருதயம் உடைக்கப்படும். தமிழ் அழகா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அடிக்க அடிக்க அம்மியும் நகரும். அப்படின்னா அர்த்தம் என்ன? அம்மி நல்லதா இருக்குது, ஆனா அடிக்க அடிக்க அத மாதிரி தட்ட 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 உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, இருதயத்துல பலன் இல்லாம உங்களுக்குள்ளாக சோர்வுகளும் மன உளைச்சல்களும் உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சங்கீதக்காரர் சொல்றார், என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஏன்? நீ யோசித்து பாருங்க, நெஞ்சம் மிகவும் தளர்ந்து போயிட்டு, ஏன் இருதயம் தளர்ந்து போச்சு? உங்க வாழ்க்கையில மற்ற மனிதர்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் உங்களுக்குள் ஒரு பெரிய தளர்ச்சியை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனிக்கணும், எடுத்துக்கோங்க. 6:3. என் உயிர் ஊசலாடுகிறது. ஆண்டவரே, இந்த நிலை எத்தனை? ஏன், எதுக்காக அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, 5ஆம் வசனம் படிங்க. இறந்த பின் உம்மை நினைப்பவர், உம்மை போற்றுபவர், பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை, என் கட்டில் அழுகையால். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. கட்டில் எப்படி நனையுது? கண்ணீரால நனைஞ்சு போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். கட்டில் எதுல நனைஞ்சிருக்கு? கண்ணீர்ல நனைஞ்சிருக்கு. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க அழுறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். உங்க முந்தான சேலைக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. உடனே எதாவது தொடப்போம், அம்மா எங்க அம்மா அழுறது, எல்லாருக்கும் அம்மா அழுறது தானே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ராஜா பத்தில அவர் சொல்றாரு, எது நனைஞ்சது? என் கட்டிலுக்கு தெரியுமியானா எப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு. பக்கத்துல என் மனைவி நினைக்கிறா, என் கூட இருக்கிறவன் நினைக்கிறான், ராஜா நல்ல சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனா என்னுடைய கட்டில், என் படுக்க நினைக்கிறது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நீ எதுக்கு அழுறியோ, நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஏன் பெரிய நோய் வந்தாதான் அழுகணும் இல்ல, சின்ன சின்ன எத்தனையோ இதயத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சங்கீதம் 31:9 வசனம். நல்ல கவனிங்க. 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, எப்படி வந்திருக்கிற? இத்து போய் வந்திருக்கிறியா? கண்ணீரால் படுக்கையெல்லாம் நிரம்பி உன்னுடைய தலையெண்ணெல்லாம் நனைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை நீ இளைத்து போனேன் அப்படின்னு சொல்லி குற்றுயிரும் கொலை உயிருமா இருக்கிறது போல வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் ஆறுதல் படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 35:13 வசனம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 35:13 வசனம். நானும் அவர்கள் நோயிற்று போது சாக்கு உடுத்தி கொண்டேன், நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன், முகங்குப்புற விழுந்து மன்றாடினேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 15ஆம் வசனம். நான் தடுக்கி விழுந்த போது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர், யாதொன்றும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழிக்கின்றனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் துக்கம்? ஏன் கண்ணீரால படுக்க நினைவுது? ஏன் தலையில நினைஞ்சு போயிருக்குது? ஏன் நீ இழைச்சு போனா? அவர் சொல்றாரு, நான் ஒரு காலத்துல என் நண்பர்களுக்காக கண்ணீர் விட்டேன். ஆமென். என் உடன் பிறந்தவர்களுக்காக நான் என்ன செஞ்சேன்? அழுதேன். ஐயோ, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, என் அக்காவுக்கு உடம்புக்கு சரியில்லை, என் உறவுக்காரங்களுக்கு நன்மை செய்ய நான் ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வியாதி வந்துட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு துக்கம் வந்துட்டு, இன்னைக்கு என் பிள்ளை கீழ்ப்படியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் கீழ்ப்படியாம வாழ்ந்த காலம். இளமை பருவம் எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்க அம்மாவை பார்த்து சொல்லுவேன், சிலர்ல பழி சொல்லுறதுக்கு பதிலா உன் புத்திக்கு தான் உன் பயம் எப்படி இருந்திருக்கும்? ஆறுதலா இருந்திருக்குமா? மனசு உடஞ்சிரும். இன்னைக்கு அதே மாதிரி உங்களை வச்சு எத்தனை பேர் பேசுறாங்க, எத்தனையோ பேர் உங்களை வச்சு காயப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஒரு வியாதி வந்துட்டு அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, என் பொண்ணுக்கு வியாதி வந்துட்டு, உடனே அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உன் புத்திக்கு தான் உன் பிள்ளை இப்படி வியாதியில கஷ்டப்படுது. இப்படி மனதை காயப்படுத்துகிற மனிதர்கள். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஏன் என் மனசு இப்படி எத்து போச்சுன்னா, நான் அவங்களுக்காக கதர்னேன், ஆனா அவங்க நீ என்னைக்கு ஒளிவ, அவன் தான் விழுந்துட்டான், இனிமே எந்திக்கவே மாட்டான் என்று எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை என்று புலம்புகிறார். ஒருவேளை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்னைக்கு இந்த மாதிரி சங்கீதக்காரனை போல நீங்க ஆறுதல் சொல்ல எனக்கு ஒருவரும் இல்லை என்று நீங்க வந்திருப்பீங்கன்னா, இந்த நாள் இந்த நேரம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் காயப்பட்ட இருதயங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் தர வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க ஆண்டவரே. நல்ல சொல்லுங்க ஆண்டவரே. மனிதர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே நான் எதிர்பார்த்த ஆறுதல் இல்லாமல் போனது. என் கடவுளே, நீர் எனக்கு ஆறுதல் தந்து என் இதயத்தை, என் இதயத்தின் காயங்களை குணப்படுத்தும் இயேசுவே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தம் ஏற்றி ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, படுக்கையிலே கண்ணீரால் நனைந்து கொண்டிருக்கிற என் வியாகுலங்கள், வேதனைகளை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, மனதிலே கவலைகளும் வியாகுலங்களும் வேதனைகளும் எதிர்கால பயங்களும் என்னை வருத்தி கொண்டு ஆறுதல் இல்லாமல் அங்கலாய்க்க செய்கிறது. என்னை பற்றி புரணி பேசுகிறவர் ஆறுதலாய் பேசுவார்கள் என்று காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் நான் பழிச்சொல்லான எல்லா சூழ்நிலைகளையும் அர்ப்பணித்து என் இதயத்திற்கு, என் உள்ளத்திற்கு ஆறுதல் தருகிற தேவனே, உம்மிடத்தில் வருகிறேன். என் மீது இரக்கமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்துதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. ஆறுதல் என்று தவிக்கிறேன், ஆறுதல் இல்லாமல் வாழ்கிறேன் என்று சொல்லி இதோ ஆறுதலுக்காய் ஏங்குகிற இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. மன காயங்கள், மன வியாகுலங்கள், மன வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எடுத்து மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆறுதல் இல்லாத ஒரு ஜனத்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் என்ன தருவாரு? ஆறுதல் தருவார். ஆண்டவர் தருகிற ஆறுதலை நான் வேகமாக ஒரு 3-4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். எசையா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல கவனிங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை தேவன் நமக்கு இன்னைக்கு அனுப்புகிறார். இந்த வார்த்தை நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தையா இருக்கலாம். இன்னைக்கு காலை வேளையில் என்னோடு கூட ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர் பேசிக்கொண்டிருந்த பொழுது இன்னைக்கு சில காரியங்களை சொன்ன பொழுது ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னேன். பிரதர், ஆண்டவர் ஒருத்தரை தொடுகிற அனுபவம் வந்துவிட்டால் அதற்கு அப்புறம் இந்த உலகத்தில் அவனுக்கு வார்த்தையே தேவையில்லை. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 28 வயது ஏப்ரல் மாதம் நான் மனம் உடைஞ்சி தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக நான் போயிட்டு இருக்கும்பொழுது எதிர்த்தாலும் பஸ் வருது, விழணும் சாகணும், இவ்வளவுதான் என்னுடைய நிலைமை. அல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில உண்மையில நான் சொல்லணும்னா இளமை பருவம் சரியா இல்லாத காலம். எனக்கு நான் பண்ணக்கூடாத காரியம்லாம் பண்ண காலம். வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? சாவுறது நல்லது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போனது. என் வாழ்க்கையில எல்லாம் விரக்தி அடைந்து இனிமே நம்ம இருந்தோம்னா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தான் பிரச்சனை, அதை விட சாகுறது நல்லது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். அமெரிக்கன் ஆஸ்பத்திரி எய்த்தால போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருந்த பொழுது திடீர்னு பார்த்தா
அந்த பேருந்து வந்துகிட்டு இருக்குது, உள்ள போறேன். உள்ள போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, உள்ளே வா. நான் இன்னைக்கு வரை யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உள்ளே வான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா பெத்தானியா மடத்தில் உள்ள சர்ச்சுக்குள்ள நான் நிக்கிறேன். நான் நடந்து போயிருந்தா கூட அவனிடத்துல போயிருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆனா பேருந்ததுக்குள்ள பாஸ் ஆயிட்டு உள்ள போயிட்டேனே, என்ன உனக்கு தெரியாது. அந்த அந்த ஆலயத்துக்குள்ள யாரும் கிடையாது. ஆனா அந்த பீடத்தில் எழுதியிருக்கு, ஒரே ஒரு வெளிச்சமா ஒரு வசனம் தெரியுது, என் மகனே நான் இன்னமும் உன்னை அன்பு செய்கிறேன். கை தட்டுங்க பாப்பா. என்னைய ஆண்டவர் தொட்ட இடம் அதுதான். என் மகனே இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். அந்த நேரம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். நான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரே நீ யாரை பார்த்து சொன்னீரு? யாரை பார்த்து சொன்னீரு அன்பு செய்யறேன்னு? ஒரு துரோகியா வாழ்ந்த என்னைய பார்த்து. நீலாம் ஏண்டா பிறந்த? ஆண்டவா 5 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தன, அதே மாதிரி இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இது எல்லா அம்மாவுக்கும் வரும், பிள்ளைங்க அட்டுழியம் பண்ணும்போது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி வாழ்ந்த என்னைய போய் நீர் என்ன செய்கிறீரு? அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டீரே. அந்த அன்னைக்கு உள்ள அந்த தொடுதல் இந்த 22 23 ஆண்டுகளை கடந்து பார்க்கும்போது கடவுளுடைய அன்பு 1% கூட குறையவே இல்லை. நான் அவரை மறுத்திருக்கிறேன், நான் அவருடைய நம்பிக்கைக்கு விரோதமா வாழ்ந்திருக்கிறேன். ஆனா அவருடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்யல, மாறவே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, கடவுள் எப்படி தேற்றுவாரு? விழுந்து கிடக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான் ஒருத்தன், கால் ஒடிஞ்சு போச்சு, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அவனுக்கு ஏன் கட்டெல்லாம் போட்டிருக்கு, என்னப்பா 100லயா போன, பார்த்து போ தெரியாத, கண் இல்லையா, புதடிலையா வச்சிருந்த, வேகத்தோட வரும்னு தெரியும்ல. சிலர் இப்படி உட்கார்ந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் இப்படிலாம் அங்க உட்கார்ந்து என்ன செய்யல, ஆலோசனை சொல்ல மாட்டார் நமக்கு, அவர் தேற்றுவார். கை தட்டுங்க பார்ப்போம். நொந்து போய் வாழ்க்கையில நஷ்டம் அடைந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண மாட்டார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல சொல்லி அனுப்பி இருக்கலாம்ல, அப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. நம்மள மாதிரி இந்த அறவேக்காடு தலைமெல்லாம் அவரை நம்மட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நானே கூட அப்படி இருந்திருக்கேங்களா அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். அல்லேலூயா. இந்த அறவேக்காடு சொல்லுவோம்ல, முந்திரி கொட்டை மாதிரி முந்துறது எப்படி இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இல்லை. அவர் என்ன செய்வார்னா, எங்க எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் சரியாக கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த பகுதியை படிக்கும்போது ஆண்டவர் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுவார். நீங்க யோவானர் செய்தி 11ஆம் அதிகாரம், என்ன யோவானர் செய்தி 11ஆம் அதிகாரம், நான் வேகமா அந்த பகுதியை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள போக விரும்புகிறேன். வாஸ்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். யோவான் 11, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? லாசர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அல்லேலூயா. லாசர் என்ன கிடக்கிறாரு? பலவீனமா இருக்கிறார், நோயில கிடக்கிறார். உடனே நோயில கிடக்கிற லாசர், உடனே ஆண்டவர் பாருங்க தம் சீரல பார்த்து சொன்னாரு, இந்த நோய் சாவுல முடியாது, கடவுளுடைய மாட்சிமையில முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப 4 நாட்கள் கழித்து இயேசு தன் சீரலோடு போறாரு. போனா இயேசு வர்றாருங்கிற செய்தியை கேட்ட உடனே லாசருடைய சகோதரி என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. ஓடி வந்து, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. நானா இருந்தாலும் என்ன சொல்லிருப்பேன்? கவலைப்படாதம்மா, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா சொல்லுங்க. நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு அவன் நாளைக்கு என்ன, இப்படி ஏதாவது டயலாக் எல்லாம் சொல்லி என்ன. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பிறந்த நாளுக்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட். என் மகனோட, சத்தமா சொல்லுங்க, மகனோட பிறந்த நாள், 3 வயசு பையனுக்கு பிறந்த நாளுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு, ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்காங்களாம். இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், பிறந்த நாளா கொண்டாடுகிறீர்கள், உங்களுக்கு இறந்த நாள் ஒன்று வரும் என்று உங்களுக்கு தெரியாதா?
சுத்தி இருந்தோம்லாம். சில பேர் இப்படி அடங்காப்பிடாரிகளா என்ன செய்யறது, பேசுறது. போற இடத்துல கல்யாணம், சில இடத்துல கல்யாணம் பூசை இருக்கும், சில இடத்துல சிரிப்பா வரும். அவன் அன்னைக்கு தான் கையை பிடிச்சிருக்கான், அவன் பிடிச்சவனுக்கு தான் தெரியும். வெளியே வேற கொட்டை வேற அடிக்கிறான் மாட்டிக்கிட்டான்னு. இப்ப வேற செண்டை மேளம்லாம் அடிக்காங்களோ, அடிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல பிரசங்கம் என்ற ஆளுக்கு இது சில சபைகளுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் 1.5 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவார். தப்பா சொல்லல, அவன் விட்டுருங்கடா சீக்கிரம் நாங்க போறோம்டான்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன இதுல விட்டுப்பட்டு 1.5 மணி நேரம். என்னது வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், எனக்கு தெரியாதா? அவனே போற முடிவெடுத்தானே வந்திருக்கான். இந்த மாதிரி இத்து போன கதையா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. அவனுக்கு அன்னைக்கு உட்கார வச்சுக்கிட்டு பாருங்கள், வாழ்க்கையில துன்பம் வரும். மனைவி அந்த பெண்ணை பார்த்து சொல்றது, உனக்கு தாழ்ச்சி வேண்டும். அவனுக்கு இதுவரை அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஆனா அன்னைக்கு தான் புதுசா ஆரம்பிச்சு விடுவாங்க, மாமியாரை எதிர்த்து பேசப்படாது. இதுவரை அப்படி யோசிக்கவே இல்லை, புதுசா சொல்லி கொடுக்கறது, இந்த போட்டு விடுறது சொல்றது இருக்குல்ல. இப்படியே ஆலோசனை சொல்லியே பாதி பேர் நிறைய பேரை கெடுத்துருவான். சரி, இப்ப ஆண்டவர் அந்த லாசருடைய சகோதரிகளுக்கு எந்த அட்வைஸ் என்ன செய்யல. ஆண்டவர் சொன்னார், இங்க வாமா, நீ என்ன விசுவசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. இறந்தாலும் அவன் என்ன செய்வான்? உயிர் வாழ்வான், பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். அவ சொல்ற, ஆண்டவரே தெரியும் ஆண்டவரே, சத்த பின்னால ஒரு நாள் உண்மை விசுவசிக்கிறவன், இங்க வா, கவலைப்படாத. அவனை எங்க வச்சீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இயேசு அங்க இருந்த அந்த அவர்களுடைய அழுகையை பார்த்துட்டு அவரும் கண்ணீர் விட்டு அழுதார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நம் கடவுள், நல்ல கை கூடி சொல்லுங்க, நம் கடவுள் வெறும் சிற்பம் கிடையாது, அவர் உணர்வுள்ளவர். உங்க வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் அவருக்கு புரியும். அல்லேலூயா. நான் இயேசுவை நம்முடைய ஆண்டவரை நான் உண்மையில அனுபவிச்சு சொல்றேன். இவர் பிரியமானவரை நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு அவயங்களின் வழிகளையும் இவர் உணர்ந்தவர். உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமை இவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்களோ எல்லாத்தையும் பாருங்க. பசின்னா இவருக்கு தெரியும், தாகம்னா இவருக்கு தெரியும், தனிமைனா என்னன்னு தெரியும், நோய்கள் எல்லாத்தையும் இவர் அறிந்தவர், அனுபவித்தவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமைன்னா இயேசுவுக்கு தெரியும். ஒருவேளை உங்க கூட இருந்தவங்க நம்பினவங்க உங்களை விட்டுட்டு போனாங்களா, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சா? ஆண்டவர் சொல்லுவார், ஆமாப்பா, கூடவே இருந்தவன் தான் என்னையும் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், கூடவே இருந்தவன் தான் ஓடி போயிட்டான், பயப்படாத, நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த லாசருடைய குடும்பத்துல ஆறுதல் அளித்தார், ஆறுதல் அளித்தார். நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஆறுதலை கொண்டு வருகிறார். ஒருவேளை கணவன் நினைச்சு ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா, மனைவியை நினைத்து ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா, பிள்ளைகளை நினைத்து ஆறுதல் என்று நீங்கள் தவிக்கிறீங்களா, எந்த இடத்துல நீங்க ஆறுதல் இல்லாம இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க செத்து 4 நாள் ஆயிட்டுன்னு சொல்றீங்களா, நாரி போச்சுன்னு சொல்றீங்களா, அந்த இடத்துல இந்த ஆறுதல் ஒரு உயிர்ப்பின் வல்லமையை கொண்டு வருகிறது. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் எனக்குள் என் குடும்பத்திற்குள் உயிர்ப்பின் வல்லமையை வெளிப்படுத்துவதாக. எடுத்து வாசிங்க, எசையாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார், தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார், பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, வானதூதர் அல்ல, யாரையோ அனுப்பி அல்ல, தேவன் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீங்கள் அனுபவிக்கிற துயரங்கள் அனைத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவருடைய ஆறுதல் வரும் பொழுது
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும். அது இன்று இப்பொழுது நடக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நடக்கிறது. சொல்லுங்க, நடக்கிறது. தேவனுடைய ஆறுதல் எனக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மீண்டும் இந்த வசந்த படிக்கிற நல்ல கவனிங்க. துன்பங்கள் அனைத்திலும் அவர்களை மீட்பரானார். தூதரோ வானதூர் அல்ல, நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். கை தட்டுங்க பாபம். அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவரே உங்களை தேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் வருவாருங்க. நான் தைரியமா சொல்றேன், எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோமோ அங்கெல்லாம் தேவன் வருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இன்னைக்கு எந்த கஷ்டத்தினால மன உடைஞ்சி எனக்கு ஆறுதல் இல்ல அப்படி நீங்க சொல்லி வந்திருக்கீங்களா, இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்காகவே அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா 49ஆம் அதிகாரம் 15-16 வசனம். நமக்கு தெரியும், பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாலோ, இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா என் உள்ளங்கையில உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன். நல்ல கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வேதத்துல நீங்க பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். 37ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா தொடக்க நூல் ஆதியாகமம் 37. யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் வெறுத்தாங்களா? சத்தமா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பத்தி அவர் பேசின உடனே அவங்க அப்பா கூட அவர்கிட்ட எரிச்சல் படுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் விற்கப்பட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. அப்பாட்ட வந்து சொல்லிட்டாங்க, உம்முடைய மகனை வேறொரு விலங்கு அடிச்சு கொண்டுட்டு இதோ அவனுடைய ஆடை, இரத்தக்காரை படிந்த ஆடைன்னு தூக்கி கொடுத்துட்டான். யோசேப்புக்காக அழுதாராம் யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். ஆறுதெல்லாம் அழுகிறார். நீங்க எனக்கு பண்ணிட்டீங்களே, என் மகன் என்ன எப்ப காண்பேன் அப்படின்னு அழுதார். ஆனா பாருங்க, அதே யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 42ஆம் அதிகாரம், நீங்க 47 தொடக்க நூல் 47 9வது வசனம் எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 47 9. யாக்கோபு பாருங்கம்மா, பார்வோனை நோக்கி என் வாழ்க்கை அவை எண்ணியில் குறைந்தவை, துன்பத்தில். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்களும் துன்பத்திலே வாடலாம், துயரத்திலே வாடலாம், விரக்தியில வாடலாம். என்ன செய்யறது, அன்னைக்கும் துன்பப்படுறேன் இன்னைக்கும் அப்படின்னு வந்திருந்தீங்களா? தொழிலையோ வியாபாரத்திலேயோ வருமானத்திலேயோ எங்கெல்லாம் நீங்க நஷ்டப்பட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில கூட ஒரு முன்னேற்றம் இல்லாம நல்லது நடக்காம இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க துக்கத்தின் நாட்களை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 48ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். 48ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். பின்னர் இஸ்ரவேல், யோசேப்பு, இஸ்ரவேல்ல யாக்கோபு, படிங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்று நினைத்தேன், உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார். கை தட்டுங்க பாப்போம். நீங்க எங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சு வந்தீங்களோ அங்கே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்து தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு தாயை போல என்ன தேற்றீங்கப்பா. நீங்க கேட்கணும், பிரியமானவர்களே, என்னுடைய மனம் வியாகுலம் அடையும் போது, துயரம் அடையும் போது, நம்மளை நம்பி இருக்கிற மனுஷங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது, நம்மளை பத்தி அவமானமான செய்திகள் வரும்போது உடனே ஏதாவது பண்ணிக்கிடன்னு நினைக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் நோக்கி கைகளை உயர்த்துங்க. ஒரு குழந்தை எப்படி, குழந்தை என்ன செய்யும்?
அம்மாவை பார்த்தோன்னே கையை தூக்கிடும், அப்பாவை பார்த்தோன்னே கையை தூக்கிடும். ஏன்? எனக்கு ஆறுதல் இங்கதான்ப்பா இருக்குது, இந்த தோல்ல தான் என்ன தாளாட்ட முடியும், இந்த தோல்ல தான் எனக்கு உரிய ஆறுதல் இருக்கிறது. அந்த ஆறுதலின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி நல்ல ஒப்பு கொடுங்க. மலை ஆறுதல் நீர் என்னை தேற்றுகிறீர். ஆமென். அமர்ந்து கொள்வோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு இது ஆறுதல் நேரமா இருக்குது? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரம், திருப்பாடல் 119 அதிகாரத்திலே 50வது வசனத்தை நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு தம்பி சொன்னாரு, பிரதர், நான் இந்த வாழ்க்கையில நான் படிக்க முடியாம ரொம்ப பரிதாபத்துக்குரியவனா மாறி போனேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பாவத்துக்கெல்லாம் அடிமையான. ஏன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு, எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சொன்னாரு, ஆண்டவன் தலையில என்ன வச்சுட்டான்? மண்ணை, அதுவும் களிமண்ணை தூக்கி வச்சுட்டான். நீ எல்லாம் படிக்க லாய்க்கே இல்ல. அன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணேன், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன். அதனால ஸ்கூலுக்கு போறதையே நிப்பாட்டிட்டு கடைசியில வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனா சொன்னாரு, என்னைக்கு நான் பைபிளை கையில எடுத்தனோ, கடவுளுடைய வார்த்தையை என்னைக்கு என் வாழ்க்கையில நான் எடுத்தனோ, அன்னைக்கு என் வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. கை தட்டுங்க பாப்போம். அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்கிறது, துன்பத்திலே எனக்கு யார் ஆறுதல் தர முடியும்? சொல்லுங்க, துன்பத்திலே யார் ஆறுதல் தர முடியும்? வீட்டில் உள்ளவங்க ஆறுதல் தர்றாங்களா? துன்பத்துல, நஷ்டத்துல, வியாதியில ஒரு நாளைக்கு 2 நாள் காய்ச்சல்ல படுத்துட்டீங்கன்னா போதும், அவங்கவுங்க சுபாவம், சொல்லுங்க, அவங்கவுங்க சுபாவம் தெரிய வந்துடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்கவுங்க சுபாவம் என்ன செஞ்சிரும்? எல்லாருக்குமே, எல்லாரும் மனுஷங்க தான், நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்கிறது, உம்முடைய வாக்கு என்னுடைய துன்பத்திலே எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே சங்கீதத்துல திருப்பாடல் 19 அதிகாரம் 7வது வசனம், திருப்பாடல் 19 அதிகாரம் 7வது வசனம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 19 அதிகாரத்துல 7வது வசனம் படிங்கம்மா. ஒருத்தர் வாசிக்கணும். ஆண்டவருடைய திருச்சட்டமே நிறைவானது, அது என்ன செய்கிறது? புத்துயிர் அளிக்கிறது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்குது. பிரைஸ் தி லார்ட். உலகத்துல எத்தனையோ பேர் எழுதின புஸ்தகங்கள் இருக்கு, என்னெல்லாமோ எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு மனுஷனை வாழ வைக்கக்கூடிய புஸ்தகம் எது? அதுதான் தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை, பைபிள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்துல எத்தனையோ பேர் சொன்னவங்க உண்டு, பிரதர், ஆண்டோடைய வசனத்தை அன்னைக்கு கேட்டேன், நான் எடுத்த முடிவை மாத்திக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரி, உங்க என்ன பேரு? ஒரு நாள் போன் பண்றாங்க, போட்டு தண்ணியில முங்கிட்டு. போனை எடுத்த உடனே, எனக்கு தான் போன் பண்றாங்க நினைக்கிறேன். போன் எடுத்த உடனே, நான் இப்ப சூசைட் பண்ண போறேன், சாவ போறேன், சொன்னேன், சாவ போறேன். கடைசியில் பாருங்க, வழி அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சே, என்ன ஆகும்? அந்த வழி இருக்கிறவனுக்கு. ஆனா அந்த வழியை மாற்றுவது என்னது?
ஏமா அந்த பைபிள் எடுத்து இந்த வசனத்தை படி, இவ்வளோதான். பெரிய கவுன்சிலிங்லாம் கொடுக்கல, வசனத்தை படி, இந்த வசனம் உன்னை தேற்றும். அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணுறா, பிரதர் ஆண்டவர் எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சுட்டாரு, அல்லேலூயா. அங்கேருந்து தகவல் தான் வந்திருக்கு, போட்டு முங்கிட்டு போட்டுக்குள்ளே தண்ணி ஏறிட்டு அதுக்குள்ளே சூசைட் பண்ண போகிறேங்க. இது எல்லாருக்குமே என்ன, எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இல்லை. ஆனால் வசனம் படிக்க ஆரம்பித்த உடனே அங்கேருந்து செய்தி வருது, இல்லைப்பா இன்ஜின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியோ நின்றுட்டு தண்ணி நிப்பாட்டியாச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உடனே சடனாக முடிவெடுப்போம், எதுக்கு வாழணும் செத்துடணும். ஆனால் பைபிள் வசனத்தை ஆண்டோடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கையின் கதவுகள் திறக்கிறது. உங்களுக்கு ஆண்டோடைய வசனம் அனுப்பப்படுகிறது. உன் துன்பத்தின் நாட்கள் முடிந்து மகிழ்ச்சியின் பாதைகளை அவர் உங்களுக்கு திறக்கிறார். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, என் துன்பத்திலே உம்முடைய வாக்கு என்ன கொடுத்தது, ஆறுதல் அளிக்கிறது. ஏன்? அந்த வசனம் தான் என்னை ஞானமான பாதையில நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க யோசுவா 1:5 எடுத்து வாசிங்க பாப்போம். யோசுவா 1:5 தெரியும் உங்களுக்கு வசனம். ஆண்டவர் சொன்னாரு, மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட போவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்தினார். வழி நடத்துறதுக்கு யோசுவாவுக்கு தேவனுடைய ஆறுதல் தேவை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்கு? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஏன்? ஏன்னா யோசுவாவுக்கு நல்லா தெரியும் மோசேக்கு இந்த ஜனங்கள் என்னெல்லாம் பண்ணினாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? டெய்லி மோசேக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அப்படிதானே? கொடுத்தாங்களா? டெய்லி மோசேக்கு KFC சிக்கன் வாங்கி கொடுத்தாங்களா? டெய்லி என்ன கொடுத்தாங்க? முறுமுறுப்பு, வேதனை. நன்மை செஞ்ச மோசேக்கு என்ன கிடைச்சது? எல்லாம். அந்த மோசே நிம்மதியாவே இல்லைங்க. மோசே நிம்மதியாவே. நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, ஆண்டவரே சொல்றாரு, என் வீட்டிலேயே இவனை மாதிரி பொறுமைசாலி எவனுமே. நானா இருந்தாலும் இன்னைக்கே ஓடி இருப்பேன். அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு மோசே. ஆனா அப்படி இருந்த பொறுமையான மனுஷனையே இவங்க என்ன பண்ணாங்க? வம்புக்கு இழுக்கிறாங்க. இப்ப யோசுவாட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு மோசே. யோசுவா என்ன பண்ணிருப்பாரு? தயவு செஞ்சு என்னை விட வேற யாராவது நல்லவன் அவன்கிட்ட கொடுங்க ஐயா, இந்த பயல்களை நம்மளால நடத்தவே முடியாது. ஏன்? எப்ப கல்லறிவான்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே பாருங்க, நீங்க நல்ல இந்த சமூக பணி நல்லது செய்யறது இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா டெய்லி யாராவது உங்க காதுல வந்து உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. நீங்க நல்லது பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் மோசே யோசுவா பார்த்து சொன்னாரு, நீ இவனை பார்க்காத, நான் உனக்கு சொல்றேன், மோசேயோடு நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அப்படின்னு ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? என் வாக்கு உன்னோடு இருக்கும். இன்னைக்கு மனுஷங்க உங்களை என்னன்னாலும் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு தெரியணும் தேவனுடைய வசனம் எனக்கு ஆறுதலை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களை பாருங்க, ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 28:20 படிங்க. மத்தேயு 28:20, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுது? உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு. ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு
இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? வார்த்தையின் மூலம் இருக்கிறார். வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருகிறது. அதனாலதான் சங்கீதம் 94 நீங்க எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 94 19வது வசனம் படிங்க பாப்போம். 94:19. என் மனதில் கவலைகள் பெருகும் பொழுது என் உள்ளத்தை உம்முடைய ஆறுதல். நல்ல கை தட்டுங்க பாப்பா. எது மகிழ்விக்கிறது? ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் என்னை என்னங்க பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு பத்தியா, அது உங்களை ஆறுதல் படுத்தும். இன்னைக்கு ஒருவேளை வியாதி, பலவீனம், கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றுகிறது. ஆமென். பேதுருடைய படகுல மீன் இல்ல, வெறும் வலையதான் அலசிக்கிட்டு இருந்தாரு. ஆறுதல் இல்லாம உட்கார்ந்தாரு. ஆனா இப்ப பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொன்னாரு ஆழத்துக்கு கொண்டு போ, வலைய வலது பக்கம். உடனே அவர் சொன்னாரு, ஆண்டவரே உமது வார்த்தையை நம்புறேன். ஆமென். 100 தலைவன் சொல்றான், நீ என் வீட்டுக்கு வர நாள், ஆனா எனக்கு தெரியும் உம்முடைய வார்த்தை இப்ப குணப்படுத்தும். ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல். கடன் பட்டு போயிருக்கீங்களா? கடன் கொடுக்கிறவங்களா நீங்க மாறுவீங்க. ஒருவேளை எடுபடியா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தலைவராக உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். உங்க பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுப்பார். அவர்களை மேன்மையின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆறுதலை கொண்டு வரும். நோயில இருக்கீங்களா? திருப்பாடல் 107 20வது வசனம். கடவுள் தன் வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் இரண்டாவது ஆண்டவர் எப்படி நமக்கு ஆறுதல் தருகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலம் ஆறுதலை தருகிறார். ஆமென். 2 கைகளை உயர்த்துங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, உமது வார்த்தையை அனுப்பி நீர் என்னை ஆறுதல் படுத்தும். தேவனுடைய வாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை இப்பொழுது எனக்குள் கடந்து வருகிறது, என்னை குணப்படுத்துகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஆண்டவர் நம்மை எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? எபிரேயர் 1:14 வசனங்களை மட்டும் குறிச்சுக்கோங்க நேரத்தின் நிமித்தமாக. எபிரேயர் 1 அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 1:14 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. மூணாவது, முதல்ல தேவன் தாய் போல அவரே தேற்றுகிறார். இரண்டாவது வசனத்தை அனுப்புறாரு. மூணாவது என்ன பண்றாரு தெரியுமா? தம் தூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவ தூதன் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஆறுதல் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தூதர்கள் வந்தாங்களா? சொல்லுங்க, வந்தாங்களா? லோத்துடைய காலத்தில் லோத்துடைய வீட்டுக்கு யார் வந்தா? ஆண்டவருடைய தூதர்கள் ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தூதர் வந்தார், அவரை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எலியாவுடைய காலத்துல எலியா போய் பாலைவனத்துல சூறைச்செடி கீழே போய் செஞ்சுக்கிட்டாரு. படுத்துட்டு சாவு போறேன்னு சாவணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் தன் தூதரை அனுப்பி சொன்னாரு, எப்பா தட்டி எலும்பு, சாப்பிடு, தண்ணி குடி. தூதரை அனுப்பினாரு. அவர் 40 இரவு 40 பகலும் அவர் நடந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சக்கரியாவுக்கு கப்ரியேல் தூதர் அனுப்பப்படுகிறார். எப்பாவும் மன்றாட்டு கேட்கப்படு. அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் அனுப்பப்படுகிறார். யோசேப்புக்கு கப்ரியேல் தூதர், ஆண்டவருடைய தூதர் அனுப்பப்படுறார். எப்பா சந்தேகப்படாத, ஒன்னும் பயப்படாத, உன் மனைவி கருவுற்று யாரால? கடவுளுடைய வல்லமையுள்ள ஆவியால். ஆமென். அதே போல பாருங்க, எல்லா இடத்திலையும் சூசேப்பரை, அன்னை மரியாவை, குழந்தை இயேசுவை வழி நடத்துறதுக்கு என்ன செஞ்சாரு? தேவன் தன் தூதர் அனுப்பி அவர்களை கரெக்ட் பண்றாரு, பாதைகள் அமைத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல பேதுருடைய சிறைச்சாலை அனுபவம், அங்க ஆண்டவருடைய தூதர் வந்து என்ன செய்றாரு? சிறை கதவுகள்
தகர்க்கப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். தோபித்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், என்ன ஆண்டவர் ரஃபேல் தூதரை அனுப்புகிறார், பயப்படாத என்று சொல்லி ஒவ்வொரு விதத்திலும். அதே போல தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அங்கே மிக்கேல் தூதர் வருகிறார், கப்ரியேல் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல சிங்க குகையில யார் வர்றா? ஆண்டவர் தன் தூதர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அது மாதிரி இன்னைக்கு எங்கெல்லாம் நீங்க பிரச்சனையில் இருக்கீங்களோ, நீங்க எப்பவுமே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உங்க தூதரை எனக்கு அனுப்புங்க. அல்லேலூயா. எனக்கு தேவன் அனுப்புகிற தூதர் இருக்காரு, எனக்கு உதவியா இருக்கிறாரு. சங்கீதம் 91 வாசிக்கிறோமே, கால் இடராதபடி தம் தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் தன் தூதரை அனுப்பி நம்மை ஆறுதல் படுத்துவார். இயேசு கெத்செமனி தோட்டத்துல, கவனிக்கிறீங்களா, கெத்செமனி தோட்டத்துல இரத்த வியர்வை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவருடைய தூதர் அவரை தேற்றினார்னு பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை ஆறுதல் இல்லாத மக்களே, தேவன் தன் தூதனை அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். நான்காவதாக, ஒரு நிமிஷம் 2 கையை உயர்த்தணும், சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய தூதர்களை அனுப்பி எனக்கு தேவையான ஆறுதலையும் உதவியையும் எனக்கு தந்து ஆசீர்வதியும். நான் சென்று முடியாத என் குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார பிரச்சனைகள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், என் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்கள் எல்லாம் மத்தியிலும் நீரும் தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தினால் இன்று எனக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். நாலாவது, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எப்படி? எடுத்து வாசியுங்கள், எசையாவின் புஸ்தகம் 41. மீண்டும் வாங்க, ஆறுதல் சொல்லுங்கள். எப்படி? தேவன் தன் ஊழியர்களை அனுப்பி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாலாவது, ஆண்டவர் இறைவாக்கினர்களை, ஊழியர்களை, குருக்களை, துறவிகளை, நற்செய்தி பணியாளர்கள் வழியாக ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இணை சட்டம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். இணை சட்டம் 34ஆம் அதிகாரம் 34:9 வாசிக்கிறீங்களா? நூனின் மகனாய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளையின்படி நடந்தார்கள். அல்லேலூயா. மோசே ஆண்டவர் வைத்திருந்தார், யோசுவா வைத்திருந்தார், சாமுவேல் இறைவாக்கினர் வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இறைவாக்கினர்களையும் ஊழியர்களையும் அனுப்பி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார்? ஆறுதலை அளிக்கிறார். நீங்க கலங்கின எல்லா கலக்கங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். ஆமென். நீங்க ஒருவேளை மகனையோ மகளையோ குறித்து ஒரு பாரப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. ஆண்டவர் மாற்றத்தை தருகிறார். ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆண்டவர் அற்புதத்தை தருகிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆறுதல் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நாம் எல்லாரும் ஒரு 10 நிமிடம் நல்ல தேவனுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆறுதல் வரும்பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். நான் விசுவசிக்கிறேன். சாக வேண்டிய நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க தேவன் என்னை ஆறுதல் படுத்தினார். நான் உன்னை அன்பு செய்யறேன், அவர் எனக்கு ஆறுதலை தந்தாரு. எத்தனையோ பேர் நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிக்கிறவங்க சொன்னவங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் நீ இதை விட மோசமா போயிருவேன்னு சொன்னவங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் நீலாம் அழிஞ்சு போயிருவ சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லா கண்களுக்கு முன்பாகவும் என்னை அவர் மீட்டெடுத்தார். எப்படி? ஆறுதலால் என்னை மீட்டார். ஆண்டவர் அழிக்கணும், என்னைக்கோ அழிச்சிருக்கணும்.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், ஆண்டவரே என்னுடைய உறவு, என் சொந்த பந்தம், அதெல்லாம் நினைக்கும் பாரத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை தண்டிக்காதையும். தேவனாய் ஆண்டவர் உன்னை அழித்து போடுகிறதற்கல்ல, ஆறுதல் படுத்தி உன்னை மீட்க வந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்துவோம். மார்போடு அல்லல் படுத்துறதுக்கு ஆள் இருக்கு, ஆறுதல் அளிக்க இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் என்ன லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாரு, ஆனா இன்னைக்கு என் கணவருக்கு நான் வேண்டாதவளா மாறிட்டேன். ஒரு வார்த்தை ஆறுதலா பேச மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு இப்படி எல்லாம் வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாம். மனைவி ஆறுதலா இருப்பான்னு பார்த்தா பயமுறுத்துறா, என்ன பண்ணிக்கிடுவாளோ, என்ன நடக்குமோ. ஆறுதல் இல்லாம இருக்கீங்களா? ஐயோ வீட்டுல மதிப்பு இல்ல. யோபோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாரு, ஆறுதலுக்காக எதிர்பார்த்து இருந்தாரு. அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ இருக்காதப்பா, செத்துப்போ, கடவுளை படித்து விட்டு சாவு. ஆனால் அதே யோபு சொன்னாரு, என் வாழ்க்கையில என்னை கடவுள் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விடவே மாட்டேன். ஏன்னா யோபு சொன்னாரு, காயப்படுத்தினவரும் நீதான், கட்டுகிறவரும் நீதான், குணப்படுத்துறவரும் நீதான். கைத்தட்டுங்க. குணப்படுத்துகிறவர் அவர் தான், குணப்படுத்துறவர் அவர் தான்பா. மகளே, உன்னை குணப்படுத்துறவர் அவர் தான், மனக்காயத்தை குணப்படுத்துறவர் தான், உடல் நோயை குணப்படுத்துறவர் தான், ஆறுதல் அளிப்பவர் அவர் தான். நீ எங்கே அழுகிறாயோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் துடைத்து நீ மாற்றுகிறாய்.